ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட காமெடி ஆக்டர் சந்தானம் நடித்த 3 படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட சந்தானம் நடித்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 58வது வயசில் குசேலன் படம் தாங்க. குசேலன் படத்தில் நயன்தாரா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தாலும் நம்ம சந்தானம் வந்து நாகர்கோவில் நாகராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே காமெடி பண்ணி நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இல்லை அசோக் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்ச பாடல்களில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம சந்தானத்துடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 2010ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 60வது வயசில் எந்திரன் படம் தாங்க. எந்திரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா நடித்தாலும் நம்ம சந்தானம் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டரில் டென்டிஸ்ட் ரூமில் அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருக்காப்லங்க நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து வசீகரன் சிட்டி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம சந்தானத்துடைய நடிப்பு எப்படி இருக்குது, நம்ம ரஜினிகாந்த் சந்தானத்துடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 2014ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 64வது வயசில் லிங்கா படம் தாங்க. லிங்கா படத்தில் அனுஷ்கா செட்டி நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தாலும் நம்ம சந்தானம் வந்து ரஜினிகாந்த் கூட நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. லிங்கேஸ்வரன், ராஜலிங்கேஸ்வரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சந்தானத்துடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட சந்தானம் நடிச்சுக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.